நாமெல்லாம் எதுல இருக்கிறோம்? மனவளக்கலையில இருக்கிறோம். மனவளக்கலையில தவம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தவம் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டது. விதித்தவர் வள்ளுவர். தவறலாமா? தவம் செய்ய தவறலாமா? வள்ளுவர் சொன்ன சொல்ல மீறலாமா? தவம் என்று ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறாரே, எனக்கு தெரியாதுங்க அப்படி நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆகவே நாளை காலையில இருந்து தவம் செய்து வர வேண்டும். வள்ளுவர் வகுத்து கொடுத்து எல்லாவற்றையும் நாம் செய்கிறோமா? பொய் சொல்லக்கூடாதுங்கிறாரு, பொறாமைப்படக்கூடாதுங்கிறாரு, பேராசைப்படக்கூடாதுங்கிறாரு. அப்படிலாம் நிறைய விஷயங்களை தவிர்க்க சொல்லுகிறார். தவிர்த்தில்ல, ஆனா தவிர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல ஒண்ணு புலால் மறுத்தல். மீனு, கோழி, ஆடு முதலிய மாமிச வகை சாப்பிடக்கூடாது என்று வள்ளுவர் சொல்றார். தன் ஊன் பெருக்க பெரிதொன்றின் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று ஒரு கேள்வி கேட்டு விட்டுறார். தான் சதை பெருசாடுங்கிறதுக்காக வேறு ஜீவராசிகளுடைய சதையை திக்கிறனே, இவன் எப்படி அருளாளனாக ஆவான் என்பது கேள்வி. திருக்குறள் நம்ம குரல் இயக்கம், திருக்குறள் நம்மரை அப்படிலாம் ஆகா ஓஹோ சிலை 133 அடி உயரம் சிலை, அதுக்கு விழா என்று சொல்றாங்க. அந்த விழாவில் பிரியாணி வைக்கும். அவ்வாறு இருக்கக்கூடாது. சொல் வேறு செயல் வேறு ஆனால் கொள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துரும்பாங்க நமது அருள் தந்தைவர். அவ்வாறு நாம் புலால் மறுப்பதற்கு பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரொம்ப பேர், சில பேர் மறுத்தாங்க, சில பேர் இயல்பாகவே கிடையாது, சில பேர் அதில் தொடர்பு இருந்தாலும் கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க, குறைச்சிட்டு வராங்க, விட்டுடுவாங்க. அதுக்கு அடுத்த அதிகாரம் தவம். புலால் மறுத்தலுக்கு அடுத்த அதிகாரம் தவம். அதுல சொல்றாரு, வேண்டிய வேண்டியாங்கெய்தலான் செய்தவம் நீண்டு முயலப்படும் என்று சொல்றார். ஏதோ ஆசை காட்டுற மாதிரி இருக்கும். இந்த புள்ள பிடிக்கிறவன் ஐஸ்கிரீம் வச்சு ஆசை காட்டுறான் பாருங்க, அந்த மாதிரி நாளை காலையில ஆழியாருக்கு பஸ் புறப்பட இருந்தது குமாரபாளையத்திலிருந்து. நாளைதான் பந்தாமே, அதனால இன்னைக்கு நைட்டே கிளம்பி ஆழியாருக்கு விடியங்காலம் போய் சேர்ந்துடும் அப்படி திட்டம் போடுறாங்க. குமாரபாளையத்தில் அருணதியர் ஜெயக்குமார் வசந்தின்னு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க போறாங்களாம், பொண்ணு ஆர்த்தியும் போகுது. தன்னுடைய சித்தப்பா பேத்தி பொண்ணை கூப்பிடுறாரு அவர், ஆழியார் போகும் என்று. நான் வரலைங்க. ஏன் வரலன்னு கேட்கிறார். ஆழியார்ல ஒண்ணுமே இல்லைங்குது. விளையாட்டு வயசு. இவர் எப்படி தெரியுமா ஆசை காட்டுறாரு, டேம் நிறைய தண்ணி இருக்குது, மங்கி ஃபால்ஸ்ல அருவி கொட்டுது, அப்புறம் நிறைய புல்வெளி இருக்குது, அறிவு கோயில் இருக்குது அப்படின்னு ஆசை காட்டுறார். நான் சொன்னேன் நிறைய குரங்கு இருக்குது. உடனே அது தெரியப்பா, நிறைய குரங்கு. எதை சொன்னா சுவாரஸ்யமா அதை சொல்லி
ஒரு விஷயத்தை சாதித்துக் கொள்றது என்ற முறையில் வள்ளுவர் நமக்கு ஆசை காட்டுறார் பாருங்க. கல்யாணம் வேணுமா கிடைக்கும், குழந்தை வேணுமா கிடைக்கும், வீடு வேணும்னா கிடைக்கும், அட்மிஷன் வேணும்னா கிடைக்கும், உத்தியோகம் வேணும்னா கிடைக்கும், ப்ரமோஷன் வேணும்னா கிடைக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று வேணும். மார்க் நிறைய வேணும். சின்ன பசங்களுக்குலாம் என்னவா என்ன சொல்றான் அவன் அவள் என்ன சொல்றா? மார்க் நிறைய கிடைக்கும், நிச்சயமா பாஸ் கிடைக்கும். அப்படியா, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆகவே ஆர்வத்தை தோண்டுகிறார். இத சுருக்கமாக அவர் எப்படி சொல்றாருன்னா, வேண்டிய வேண்டியாங்கைதலான் என்று சொல்றார். என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ, கொஞ்சமா கூடவா, இங்கேயா அங்கேயா, இப்பவா அப்பவா, இதா அதான், அதான் வேண்டியாங்கு. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான்னா கிடைக்குமாகையால். என்ன செய்யணும் சொல்லுங்க? செய் தவம் ஈண்டு முயலப்படும், தவம் செய்யுங்க என்று சொல்ற. நண்பர்களே, 2000 வருஷத்துக்கு முந்தைய சொல்லிட்டாரு. நம்ம தமிழ்நாட்டு தான் சொன்னாரு, தமிழ்ல தான் சொன்னாரு. திருக்குறளை கூட நம்ம அப்படி இப்படி படிச்சிருக்கிறோம். சில பேர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கட 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 கடன்னு ஒப்பிக்கிறாங்க. சில பேர் தலைகீழ ஒப்பிக்கிறாங்க. சில பேர் நம்பரை சொன்னா குரலை சொல்றாங்க, குரலை சொன்னா நம்பர் சொல்றாங்க. அப்படி திருக்குறளை தமிழ்ச்சாதி பிச்சு உதறுது. ஆனால் தவம் செய்ததா தெரியலீங்க, எப்படி செய்யறது தவம் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்து வள்ளுவர் அதற்கு பதில் சொல்றார். தன் உயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்று சொல்கிறார். அது என்ன அர்த்தம்னா, தாங்கிட்ட உயிர் இருக்கிறத தீர்மானமாக ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள எல்லாரும் தொழுவாங்க. அது எப்படி தொழுவாங்க? பெரிய ஞானி ஆயிடுவாரு, பெரிய யோகி ஆயிடுவாரு, வீடு வேறு பெறுவதற்குள்ள தகுதி எல்லாம் கிடைச்சிடும், மகான் ஆயிடுவாரு, எல்லோரும் பாராட்டுவார்கள், போற்றுவார்கள், புகழ்வார்கள். எப்போ? தன் உயிர் தான் அறப்பெற்றானை, தன்னிடத்துல உயிர் உயிர் என்று ஒன்று இருப்பதை தெரிந்து கொண்டால். என்பர்களே, நீங்க வீட்டில் என்ன செய்றீங்க? தேங்காய் வாங்க பையன் அனுப்புறீங்க. போய் தேங்காய் வாங்கிட்டு வாடா, வீட்டில் தேங்காயே இல்லை அப்படின்னு சொல்லி பையன் அனுப்புறீங்க. உங்க வீட்டில் தேங்காய் இல்லை, அதனால அனுப்புறீங்க. வழியில உங்க வீட்டுக்காரர் வர்றாரு, எங்கடா போற தம்பின்னு. தேங்காய் வாங்க. யாரு தேங்காய் வாங்க சொன்னாங்க? அம்மா தான் சொன்னாங்க. டேய், வீட்டில் தான் தேங்காய் இருக்குதுடா. இல்லைன்னு சொன்னாங்களே, எல்லா தேங்காயும் ஆகி போச்சு, ஒரு தேங்காய் கூட இல்லைன்னு சொன்னாங்களே. இருக்குடா, வாடா நான் காட்டுறேன். என்ன வீட்டில் தேங்காய் இருக்கும்போது பையனை நீ கடைக்கு அனுப்புனேன்? வீட்டில் தேங்காய் இல்லைங்க. என்ன இல்லைங்க? வீட்டில் தேங்காய் இல்லைங்க. இருக்கு இல்ல, இருக்கு இல்ல. எங்க பார்த்த நீ? எல்லா இடத்தையும் தேடி பார்த்த. கட்லிங்கீழ பார்த்தியா? கட்லிங்கீழ பார்க்கல. நேற்று நான் 5 காய் வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு கட்லிங்கீழ நமக்கு பொருத்தமாட்ட தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். கட்லிங்கீழ வச்சிருக்கீங்களா? நான் பார்க்கல. தேங்காய் இருக்குதா? இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இப்ப வந்துடுதா? இருப்பது தெரியாத வரைக்கும் இல்லை இல்லை என்றுதான் தெரியும் சொல்லிக் கொண்டிருப்போம். இது பொய்யா போச்சு ஒண்ணு. இரண்டாவது, இல்லை என்றால் அதை எப்படி பயன்படுத்துவது? பயன்படுத்தப்படாமல் போவதற்கு ஒன்று இருக்காது. இறைவன் கொடுத்துருக்க மாட்டான். தேங்காய் கொடுத்த மாதிரி உயிரையும்
ஏதோ ஒரு உபயோகத்திற்காகத்தான் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறோம். நான் உயிரை பயன்படுத்தி இதை செய்து முடித்தேன் என்று சொல்ல மாட்டாங்க. உயிரை கொடுத்து செய்யணும். அவங்களுக்கு உயிரை கொடுக்கவும் தெரியாது. ஒரு பொய் மாதிரி வந்து போகுது. உயிர் என்றால் என்ன, எங்க இருக்குது அப்படின்னு தெரிந்தால எடுத்து கொடுக்கறது. ரத்தம் கொடுக்கணுமா, கொடுக்கலாம். இல்ல கொஞ்சம் ஒரு கிட்னியை கொடுக்கணுமா, கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இடத்துல இருக்கக்கூடியது என்ன இடத்துல இருக்கிறது, இவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்தால் அதை யாருக்கோ கொடுக்கலாம். நாம அதை பயன்படுத்தலாம், அல்லது மிச்சம் பண்ணி வைக்கலாம், இருக்கட்டும் தொட்டு பார்க்கலாம். அதனால என்ன ஒரு நன்மையை பெற முடியுமோ அதை பெறலாம். ஆனால் இருக்கிறதே தெரியலன்னா, அது என்ன என்று தெரியலன்னா, அதை எவ்வாறு பயன்படுத்துவது, அதனால வரக்கூடிய நன்மையை நாம் இழந்து விட வேண்டியது தானே. நண்பர்களே, நல்லா நீங்களே சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒன்றும் பெரிய கடமுடாம் சமாச்சாரம் இல்லை, சாதாரண சமாச்சாரம், நம்மை பற்றிய சமாச்சாரம். விளங்காத சமாச்சாரமா கேட்டு கேட்டு பழக்கமா போச்சு. தத்துவ ஞானம்னு போய் உட்காந்து வாய பழந்துக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு எழுந்து வந்து பழக்கமா போச்சு. தவிர விளங்கக்கூடிய வகையில் நமது அருள் தந்தைகள் அவர்கள் விளக்கி சொல்கிறார்கள், நம்மை பற்றி சொல்கிறார்கள், நம் உயிரை பற்றி சொல்கிறார். இதைத்தான் வள்ளுவரும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அற தன் உயிர் தான் அற பெற்றானை. அற என்ற வார்த்தைக்கு தீர்க்கமாக, சந்தேகம் இல்லாமல் என்று அர்த்தம். தமிழ் வர வர கொச்சை தமிழா போறதுனால அர்த்த புஷ்டியா பேசுறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. உதாரணமா நான் அர்த்த புஷ்டியான்னு சொல்றேன் இல்லையா, இந்த வார்த்தையை ரொம்ப பேருக்கு முற்காலத்தில் உள்ள வார்த்தைகளுக்கும் இக்காலத்தில் உள்ள வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் அதிகமாக போச்சு. பொருள் குறிப்பதில் அதுல ஒண்ணுதான் இந்த அறுதல், அற என்பது. இதை நீங்க முற்காலத்தில் இருந்தவாறு இப்ப தெரிந்து கொண்டாதான் திருக்குறள் அதற்கு முற்காலத்து தமிழ் என்பதனால அதை புரிந்து கொள்ள முடியும். எனது தாயார் எனக்கு பல நூல்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அதுல வாக்குண்டாம் அல்லது மூதுரை என்று ஒரு நூல் ஔவையார் எழுதியது. தெரியுமா? வாக்குண்டாம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? கலைச்செல்வி இங்கிலீஷ் படிச்சது தெரியாது. யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? வாக்குண்டம் தெரியுமா? முதல் செய்யுள் என்ன? அதுல அது வரைக்கும் தெரியுமா? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சேர்வார் தமக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? அது இல்லை இப்போ முக்கியம். அதை சொல்லிக்கிட்டு போனாக்கா நாம எடுத்த வேலையை முடிக்க முடியாது. ஆனா நான் இதை எடுத்தது எதுக்குன்னா, இதை படுறாமாங்க எங்க அம்மா. படிப்பேன், மனப்பாடம் பண்ணிடாமாங்க. அர்த்தமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு மனப்பாடம் பண்ணிடான்னு சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ண பார்ப்பேன். அவங்க ஏதோ குடும்ப வேலையை பார்த்துட்டு, நாள் முழுக்க குடும்ப வேலை தானே அந்த காலத்துல. இப்பதானே 1 மணி நேரத்துல 2 வேலைக்கு சமைச்சிடுறீங்க. குடும்ப வேலையை பார்த்துக்கிட்டே சின்ன வீடு, ஒரு குடிச்ச வீடு. நான் படிப்பேன். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அமரால் நோக்குண்டாம் மேனி உடங்காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சேர்வார் தமக்கு. எடே வந்துட்டு இப்ப பார்த்து படிச்சிருக்கிறேன். பார்த்து படிச்சுட்டேன். உங்களுக்கு வேகமா திருப்பி 4 தடவை படிச்சேன். நான் சொல்றேன், மனப்பாடம் சொல்ல எங்க சொல்லடா பார்ப்போம். வைகாட் மனப்பாடம் உண்டு. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் நோக்குண்டாம் நோக்குண்டாம். என்னடா அடுத்து பார்த்து சொல்றேம்மா, பார்க்காம சொல்றேன். நான் படிச்சுட்டு வரேன். மறுபடியும் படிச்சா இந்த 2 வார்த்தை கூட வரும், அவ்வளவுதான். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வராது. ஏன்னா விளையாட போகணும்னு ஆசை. படிச்சு முடிச்சுட்டு சொன்னாதான் விளையாட போய் விடுவாங்க. டேய் படிடா, போய் படிக்கிறோமா, மனசுல அறமாட்டேங்குதுமா. அற வரைக்கும் படிடாம, அருகிற வரைக்கும். அறமாட்டேன் என்கிறது
அருகிற வரை படி. அது என்ன அறமாட்டேங்குது? அருகிற வரைக்கும் தடங்கள் இல்லாமல் சொல்ல வரமாட்டேன் என்கிறது. தெளிவாக மனதிலே பதியவில்லை. இதுதான் அற. தெளிவாக தீர்க்கமாக கண்ணுக்கு மெய்யாக தன் உயிர் தான் அறப்பெற்றானை, தன்னிடத்தில் உயிர் இருக்கிறது இருக்கிறது என்பதை தீர்க்கமாக தெரிந்து கொண்டவனை என்று அர்த்தம். உயிர் இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இருக்குது, லாஜிக். நான் இன்னும் செத்து போலியே. செத்து போயிட்டு இருப்பாடு எல்லாரும் சொல்றாங்க உயிர் போயிடுது அப்படின்னு. எனக்கு உயிர் போயிடுதுன்னு யாரும் சொல்லலை. அதனால உயிர் இருக்கிறது. இருக்கிறது என்றால் தீர்மானமாக தெரிய வேண்டும். இருக்கிறது தெரிய வேண்டும். தீர்மானமாக குழப்பம் இல்லாமல் தெரிய வேண்டும். இல்லை என்றால் அது உயிர் இல்லை மாதிரி தான். அனுமானமாக இல்லை, அனுபவமாக தெரிய வேண்டும். உயிர் இருக்கிறது, இவ்வாறு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடம்புல ரத்தம் இருக்குதா? இருக்குதே, நீ கண்ணுக்கு தெரியுது. ஆனாலும் தீர்மானமா தெரியுது பாருங்க. ஏன்னா காயம்பட்டா வெளியே வந்துடுது. அப்ப ரத்தம் இருக்கு. நம்ம உடம்புல குடல் இருக்குதா? இருக்குதே, நீ பாத்துறீங்களா? நீங்க சமயத்தில் இறைச்சல் போடுதே, சமயத்தில் வலிக்குதே, அப்ப உயிர் இருக்குதான் இருக்கணும். நம்ம உடம்புல கிட்னி இருக்குதா? இருக்குதான் இருக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல உள்ள உப்பு சத்துக்களை மூத்திரம் வழியா வெளியேற்றுற வேலையை செய்யுது. கிட்னி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மூத்திரம் வராது. ரத்தத்தில் உள்ள அதிகால் நீரையும் அதில் உள்ள உப்பு பொருள்களையும் கிட்னியானது வடிகட்டி, உப்பு வியாதி வந்து இல்லையே உங்களுக்கு, அல்புமின் வியாதி வந்து இல்லையே, இல்லையே, கிட்னி வேலை செய்கிறது. இந்த மாதிரி உயிர் இருக்காது என்பதற்கு ஏதாவது நிரூபணம் கொடுக்க முடியுமா? செத்து போனா போச்சுன்னு சொல்றாங்களே, செத்து போனா போயிடுதுன்னு சொல்றாங்களே, அதை கேட்கறதுக்கு இந்த ஆளுக்கு முடியாது. அதை கேட்டுட்டு வந்து கூட சொல்ல முடியாது. அது அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் தன்னிடத்துல உயிர் இருப்பதை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் அதான் தவம். அந்த தவத்தை செய்து மற்றவர்கள் போற்றும்படியாக வாழலாம். பெரிய ஞானி என்று எல்லோரும் உங்களை மதிப்பார்கள், போற்றுவார்கள். குரல்ல உள்ள வார்த்தை சொல்றேன். தன் உயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தொழும்னா வணக்கம். சரி, அவ்வாறு உயிரை தெரிந்து கொண்டால் எல்லோரும் மதிப்பார்கள். நான் தெரிந்து கொள்றேன். தெரிந்து கொள்ளுங்க. யாராவது எங்கேயாவது உயிரை தெரிந்து கொண்டவர்கள் இருக்கிறார்களா? இல்லை. அதனால நாமத்தான் ரெண்டு ஒரு இடம் இருக்குது உலகத்திலேயே, இந்த மனவளக்கலை மன்றத்தை சேர்த்து. இந்த மனவளக்கலை மன்றத்துல தான் அவரவர்களிடத்திலும் உயிர் இருப்பதை அவரவர்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ கொஞ்சம் உடல் பயிற்சின்னு கொஞ்சம் உருட்டி விரட்டி எடுத்துடுறாங்க, தீட்சை சட்டுன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்காலதெல்லாம் போய் உட்காந்தா தீட்சை. உயிர் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். 2 ரூபாய் தான். எவ்வளவு தீட்சை எடுக்கிறது? 30 ரூபாயா? 50? 70 ரூபான்னு கேள்வி. நல்லா பார்த்துங்க. லாஸ்ட் சர்க்கிள் அந்த செயல்பாட்டில் நான் இல்லாதனால என் மனசுல நிக்கிறது. 70 ரூபான்னு கேள்வி. அன்பொழியும் சேர்த்தா 150 ரூபா. ஆமா, நீங்க ஏதாச்சும் அதை கன்செஷன் போட்டீங்கன்னா முன்சாமி பாக்கிய போட்டுக்குவார். அனுப்ப வேண்டியதை ஒழுங்கா அனுப்பணும். தலைமை அதை நீங்க பவானி அனுப்பி பவானிக்காரவங்க அங்க அனுப்புவாங்க. ஆக என்பவர்களே,
முற்காலத்தில் உடற்பயிற்சி மனவளக்கலையில் சேர்க்கப்படாதனால நேராக வந்து உட்காந்தா ரசீது போட்டு 2 ரூபா கொடுத்தாரு, தீட்சை கொடுத்துருவாங்க. அது பேர் தீட்சை வாங்கினால்தான் தான். போய் உட்காந்தேன். என்னமோ எனக்கு விளங்காத மாதிரி தான் என்னமோ சொன்னார். பிரணவ விளக்கம்னு ஒரு மினி லெக்சர் ஒன்று கொடுப்பாங்க அந்த காலத்தில். ஒன்றும் இல்லை, தீட்சை எடுத்து தான் கொஞ்சம் விவரம் சொல்லி தீட்சை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, தத்துவ விளக்கம் சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்போ இருந்த மனநிலையில் அது விளங்கவே இல்லை. பின்னால அடுத்த மாதம் வந்து வேற ஆளுகளுக்கு தீட்சை கொடுக்கும்போது நான் கிட்ட நிற்பேன். ஓ, இதைத்தான் சொன்னார மகிழ்ச்சி நமக்கு பிரணவ விளக்கம் என்ற பெயரில். அப்புறம் தெரிந்து கொண்டார். அப்புறம் பின்னாலே வந்தாரு. முன்ன 2 அருள் காப்பு உடல் உள்ள தூய்மை கொடுத்ததெல்லாம் எனக்கு கவனம் இல்லை, கண்ணமூடி சொல்லிட்டாங்க. இப்ப கண்ணமூட சொல்றதுல அரக்கண்ணா இருங்கிறாங்க. அந்த காலத்துல கண்ணமூடி எது நடந்ததுன்னு தெரியல. என்னமோ ஒரு டென்ஷன்ல இருந்ததுனால பார்த்த காதல விழவே இல்லை. அப்புறம் பின்னால போயிருந்து ஆஷான் ஆணை, குண்டலினி சக்தி குவிந்தெழுக, தெய்வீக சக்தி திரண்டெழுக என்று லொட்டுன்னு 2 தட்டு தட்டினா அது மட்டும் ஞாபகம். அப்புறம் முதல் 2 வழியா கையை நடத்திட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு கவனம் இல்லை. ஆக்கின சக்கரத்தில் வச்சு இங்கேயே கவனிங்க அப்படின்னு சொன்ன. ஒரு வேலை கொடுத்துட்டாங்களா, சரின்னு கவனம். உயிர் சக்தி மேலே வந்து விட்டது. 2 நாள் அனுபவத்துக்கு வந்துடுத்துன்னு வச்சுங்க. உயிர் சக்தி மேலே வந்து விட்டது. ஆகிய அதெல்லாம் கூட எனக்கு சரியான அனுபவமா இல்லை. அப்புறம் நான் வீட்டில் உட்காந்து 2ஆம் நாள் 3ஆம் நாள் தெரியல, ரொம்ப சிரத்தையா தவம் செய்வேன். அந்த காலத்தில் காலையில 4 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு நான் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தீட்சை எடுத்தேன். இன்னைக்கு 4 நாள் ஆகுதுங்கிறீங்களா? அந்த காலத்துல மழை பெய்யும். மழையிலேயே குளிச்சு விட்டு உட்காந்து சிரத்தையாக தவம் செய்வேன். கொஞ்ச நேரம் ஆகும், அது ஒரு முணுமுணுங்கும். ஓடி வரும். எண்ணம் வந்துட்டா அது ஓடிடும். நாம எண்ணத்தை விரட்டணும்னா அது வந்து உட்காந்துட்டு முணுமுணுங்கும். இது என்ன? பின்னால கேட்டு தெரிந்து கொண்ட மகிழ்ச்சிட்ட, இதுதான் உங்களுடைய உயிர் இப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் அது மண்ணானால் வாசனையாக தெரியும், நேரானால் சுவையாக தெரியும், நெருப்பானால் வெளிச்சமா தெரியும். உயிர் இல்லை, அதெல்லாம் இல்லையே. உயிர் காற்றானால் ஓசையாக அல்லவா தெரியும். காற்று இல்லையே, அப்ப அது ஓசையாகவும் தெரியாது. ஆகாசம், உயிர் என்பது ஆகாசம், பஞ்சபூத தத்துவத்தில் வெண்ணு. அதனால அது ஊர் உணர்வுக்குத்தான் ஆகாசம் அகப்படமாகையால உயிரும் ஊர் உணர்வாகத்தான் தெரியும். என்னமோ அங்கே ஒரு சிறந்த இடம், அதான் பொருத்தமான இடம்னு வச்சுக்கிட்டாங்க ஆக்கின சக்கரத்தை. அதெல்லாம் காரணம் இருக்கு, இப்ப எடுக்க முடியாது. அது அப்போ தெரிகிறது. எதற்கு தெரிகிறது? தெரிகிறது என்ற வார்த்தையை நம்ம கண்ணுக்கு தான் பயன்படுத்துவோம். வேற ஏதாச்சும் நாம தெரிகிறத பயன்படுத்துறோமா? தெரிகிறதுங்கிறத எதாச்சும் பயன்படுத்துறோமா? நான் ஃப்ளூட் வாசிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்க கேட்பாங்க. நான் சித்திரம் பாடுறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்க. நான் சென்ட்டு பூசியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. வாசனை அடிக்குதா பாருங்க. தெரிகிறது என்றால் கண்ணுக்கு தான் தெரியணும். நண்பர்களே, வேறு சில நேரத்திலையும் தெரிகிறதுங்கிறத பயன்படுத்துவாங்க. சில பேர் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை திருப்பி சொல்லுவாங்க, தெரியுமா? என்ன அடிக்கடி திருப்பி சொல்லுவாங்க. என்ன நான் சொல்றது என்ன? சில பேர் வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க இல்லையா? நீங்க இந்த மாதிரி பேர் வழியை பாத்துறீங்களா? என்ன நான் சொல்றது தெரியுதா? நான் சொல்றது தெரியுதான்னு பாக்காதீங்க. நான் சொல்றது தெரியுதான்னு சொல்ற ஆளை தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன நான் சொல்றது தெரியுதாம்பாங்க.
நீங்க சொல்றது எப்படிங்க கண்ணுக்கு தெரியும், காதுகளை கேட்கும்னு சொல்ல முடியாது. தெரிகிறது என்றால் மனசுக்கும் தெரிகிறத நாம தெரிகிறது என்று சொல்லுவோம். ஆகவே ஆக்கின சக்கரத்துல நெற்றியில தெரியும். கண்ணதான் மூடிட்டுறீங்களே, எப்படி தெரியும்? மனசுக்கு தெரியும். எவ்வாறு தெரியும்? ஊர் உணர்வாக தெரியும், ஒரு தொடு உணர்வாக தெரியும். தொடாமல் இருக்கும் போதே தொடர்ந்து அது தெரியும். அன்பர்களே, இங்கெல்லாம் நிறைய அருணதி இருக்கிறீங்க. நான் ஒரு விளக்கம் சொல்றேன், தெரிந்து கொள்ளுங்க. சில பேருக்கு தெரியாது. தலைவலி இருந்தா தெரியாது, உடம்புல எங்கேயோ வலி இருந்தா தெரியாது, முக்கியமா மலச்சிக்கல் இருந்தா தெரியாது, பிபி இருந்தா தெரியாது, பெண்களுக்கு மாதவிடாய் ட்ரபிள் இருந்தா தெரியாது. ஆகவே எனக்கு தெரியலீங்க சொல்லுவாங்க. சக்தி வந்துடா, நீங்க ஒரு சின்ன குழப்பத்தை நீக்கணும். இவங்களெல்லாம் ஆக்கின சக்கரத்துக்கு உயிர் சக்தி வராதுன்னு நினைச்சுக்காங்க. அது என்னமோ தூக்கணும் ஒன்னே வந்துடும், காத்திருந்த மாதிரி வந்துடும். அது இவர்களுடைய மனதுக்கு தெரியாது. நீ டச் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாம டச் கொடுத்தோம்னா தெரியுதுமா, அப்புறம் தெரியலையேம்மா. நீங்க டச் பண்ணும்போது தெரியுதுமாங்க, டச் எடுத்துட்டீங்கன்னா தெரியலம்மா, எழுந்து போகும்போது தெரியலம்மா, வீட்டுக்கு போனா தெரியலம்மா. இதுக்காக நம்ம கையை உடைச்சி அவங்க நெத்தியில கட்டி அனுப்ப முடியும்? இப்போ என்ன நுட்பம்னா, அவர்களுக்கு சக்தி இருக்கிறது, வந்து விட்டது, தெளிவாகவே வந்து விட்டது. ரெஸ்பான்ஸ் தெரியும், கையில வெறும் அடிக்கும். அவர்களுக்கு உணரக்கூடிய அளவுக்கு அறிவுக்கு நுட்பம் இல்லை. யாராச்சும் இருந்தா கோச்சுக்காய்ங்க, அந்த மாதிரி கேஸ். இவர்களைத்தான் மரமண்டன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உணர்ச்சி இல்லாத மண்டை. ஆசிரியர்மார்கள் தெரிந்து கொள்ளுங்க, இவர்களுக்கும் தெரிய வைப்பதற்கு ஒரு தந்திரம் உண்டு. சரிங்க, ஒன்றும் பெரிய நூதனம் இல்லை. எத்தனையோ பேருக்கு நான் டச் கொடுத்தேன், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், உட்காருங்க, டச் பண்ணுங்க, நல்லா கவனிங்கன்னு சொல்லுங்க. சரிங்கன்னா அவங்க இங்கே போயிடுவாங்க. இப்படி எப்போ முடிப்பாரு தெரியலையே, சோப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்களே வீட்டில், பாத்ரூமுக்கு போகிறதுக்குள்ள நான் சோப்பு கொண்டு கொடுத்துருந்தேனே அப்படின்னு அவங்க கடத்தலுக்கு போயிடுவாங்க. அவங்களை இங்கே உட்கார வைக்கணும். உடம்பு உட்காந்துருக்கா, மனம் ஓடிப்போம். ஓடி போன மனதை திருப்பி கொண்டாந்து அது திரும்பி ஓடி போகாம பண்ணணும் டச் கொடுக்கும்போது. ஆகவே தொடணும், தொட்டுக்கிட்டே இருந்தா தெரியுதுமாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இப்பதான் அந்த நம்ம ஒரு ஆள் கேட்பாரு, என்ன நான் சொல்றது தெரியுதான்ட்டு. என்ன நான் சொல்றது தெரியுதா, என்ன நான் சொல்றது தெரியுதான்னு பாருங்க. அந்த மாதிரி நான் தொடர்றது தெரியுதான்னு கேளுங்க. இப்போ ஆள் எங்கேயும் ஓட முடியாது. நீங்களும் கொஞ்சம் கையை எடுத்து வச்சு தொட்டுக்கிட்டே இருங்க. இப்ப தொடரனா இல்லம்பார், இப்ப தொடரனா ஆமாங்க பார், இப்ப தொடரனா இல்லம்பார், இப்ப தொடரனா ஆமாங்க. எங்க போயிட்டு இருப்போ, அங்கேதான் இருந்தாலும். இப்ப எப்படி தொடறேன், ஐயோ வலிக்குதுங்க, நகம் குத்துதுங்க, அவ்வளவு குத்துக்கத்தான்னு சொல்லுவேன். நீங்க நகத்தாலே கொஞ்சம் குத்துங்க, அது ஓடி போகாம இருக்கிறதுக்கு ஏற்பாடு. நல்லா அழுத்தி தொடுங்க, வலிக்குதுங்க பார், லேசா தொடுங்க, லேசா தொடருங்க. தொடனா இப்படியாக கதை சொல்ற மாதிரி ஆளை அங்க தேய்ச்சணும். உணர்வு தெரியுதா, தெரியுதுன்றார். கையை எடுத்துட்டாக்கா நான் கையை எடுத்துட்டேன் தெரியுதான்னு தெரியலன்றார். ஆகவே ஒரு சின்ன தந்திரம் இருக்குது. தெரியுதா, இல்ல உங்களுக்கு தெரியுதா நான் தொடர்றது, தெரியுதா, தெரியுது, தெரியுதா, தெரியுது, தெரியுதா, தெரியுது, தெரியுதா, தெரியுது, தெரியுதா, தெரியுது, தெரியுதா, தெரியுது, தெரியுதா, தெரியுதா. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா, என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியுதா. லேசா கையை எடுத்துடுறேன். அந்த அழுத்திய அழுத்தத்தை குறைச்சி 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 தொட்டும் தொடாம வச்சிருந்து லேசா 1 மில்லிமீட்டர் இடைவெளி கொடுத்துருந்தேன். இப்போ நான் தொடர்றது தெரியுதான்னு கேட்கணும், தொடர்றான்னு கேட்க கூடாது. கண்ணை தொட்டு பார்த்து இல்லைன்னு 1 மில்லிமீட்டர் இடைவெளி வச்சு, அதாவது பாடி ஹீட் அவங்களை அடிக்கிற மாதிரி. நான் தொடர்றது தெரியுதா, தெரியுது. நான் தொடர்றது தெரியுதான்னு கொஞ்சம் கொஞ்சமா கையை விலகிட்டு வந்துருங்க. சுத்தி யாராவது சிரிப்பாங்க. இப்ப எது நமக்கு, நம்ம கைதான் தெரியுது, நாம கொடுக்கறதா தெரியுது, அவர்களுக்கு இருக்கிறது தெரிய வருகிறது. இதன் அறப்பெற்றானை
தீர்க்கமாக தெரிந்து கொண்டவனை. அப்புறம் உடைச்சிடணும் குட்டை. என்னங்க நான் ஒரு ஜான் கையை அந்தாண்ட வச்சுட்டு இருக்கிறேன், எப்போ கையை எடுத்துட்டேன், இன்னும் தொட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறீங்க. தொடுக்கிற மாதிரி இருந்ததுங்க. அதாங்க தவம். தொடர மாதிரி தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய உயிர் தான் மென்மையானது. அது இதை விட மென்மையானது என்று ஒன்று இல்லை. அவ்வளவு மென்மையானது. நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் இதை விட வன்மையானதுதான் வச்சுக்கணும். அவ்வளவு மென்மையான வஸ்து அது. அது நெற்றிக்கு வந்து போச்சு, உடல் முழுவதும் இருந்தது. அது அதுல அழுத்தம் மூலாதாரத்தில் இருந்தது. அதைத்தான், அந்த அழுத்தத்தை தான் தேக்கம், அங்க தேக்கத்தை வைத்துக் கொண்டு உடல் முழுவதும் பரவி கொண்டிருந்தது. அதைத்தான் இப்போ கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறோம். இது பஞ்சபூத தத்துவத்துல ஆகாசம். பிரபஞ்சத்துல 5 பௌதிக நிலைகள் இருக்கின்றன. 92 எலிமெண்ட் சொல்லுவாங்க விஞ்ஞானத்துல. நாம சுருக்கமாக 5 பௌதிக நிலைகள் இருக்கின்றன. மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, விண். இந்த 5 பௌதிக நிலைகளையும் நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு 5 புலன்கள் இருக்கின்றன. மெய், சருமம், மூக்கு, நாக்கு, கண்கள், காது. எத்தனாச்சு? மெய், ஊருணர்வு. அந்த ஊருணர்வு எவ்வளவு மென்மையானது என்பதனால ஊருணர்வு என்பது நமது சருமத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுங்கிறது தெரியாது. ஆனால் சுவை உணர்வு தெரியும், வாசனை உணர்வு தெரியும். நாம செய்யறதில்லை. ஆனாலும் 24 மணி நேரமும் 360 நாளும் இந்த ஓர் உணர்வு நமக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. 2 காரணத்தாலே இது நமக்கு தெரியறதில்லை. ஒன்று, அதுல பழகிட்டோம். 2வது, அவ்வளவு மென்மையானது. அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஓர் உணர்வை, உயிரினுடைய ஒரு தன்மையை, ஆகாசத்தினுடைய தன்மையை நாம மூலாதாரத்தில் நன்கு தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அங்க உயிர் சக்தி அடர்த்தியாக இருக்கிறது. ஆகாசம் ஒரு சின்ன விளக்கம் சொல்ல வேண்டும். ஆகாசம் என்றால் என்ன? அத இப்ப இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக சுலபமா விளக்கிடலாம். எதை விஞ்ஞானத்துல பார்ட்டிக்கிள் என்று சொல்றாங்களோ, எந்த பார்ட்டிக்கிள் கூடினால் ஆட்டம் ஆக மாறுமோ, அணுவாக மாறுமோ, அதுதான் தத்துவ ஞானத்துல அணு அல்லது பரமாணு அல்லது விண் அல்லது ஆகாசம். அந்த ஆகாசம் அண்டவெளி முழுவதும் நிரம்பி இருக்கும் பொழுது சின்ன 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 துகள்கள், தூசை விட 1 கோடி பங்கு சின்னது. அந்த மாதிரி அண்டவெளி முழுவதும் ஆகாசம் இருக்கிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றன ஒவ்வொன்றும். அதனால இன்னொன்றை தள்ளி நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா இடிச்சிடும். இடிச்சா அது பெரிய குளறுபடியா போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இடிக்காமல் சுழன்று கொண்டு இடைவெளி ஒவ்வொன்றுக்கும் வைத்துக்கொண்டு அண்டவெளி முழுவதும் காற்றிலே தூசி நிரம்பி இருப்பது மாதிரி அண்டவெளியில ஆகாசம் இருக்கிறது. அந்த நிலையில அதை மகாகாசம் என்று சொல்வார்கள். அந்த ஆகாச துகள்கள் தான் கொஞ்சம் நெருங்கி இயங்கினால் காற்று, இன்னும் நெருங்கி இயங்கினால் நெருப்பு, அதற்கு மேலும் நெருங்கி தங்களுக்குள்ள உள்ள இடைவெளியை குறைத்து கொண்டு நெருங்கி நெருங்கி இயங்கினால், ஈரோடு மன்றத்துக்கு போயிருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தாவம் முடிஞ்ச உடனே எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. பின்னால வந்து லேட்டா வந்தவங்கலாம். அப்போ சபையில நெருங்கி உட்காருங்க, முன்னாடி வாங்க, நெருங்கி உட்காருங்க, இடம் வளம் நெருங்க, முன்பின் நெருங்க, 300 பேர் கொள்ளும். அது வந்து 50 பேர் தான் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இடைவெளியை குறைத்து கொண்டு ஒரே இடத்துல எண்ணிக்கையை கூட்ட 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 அதை காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று நம்ம சொல்லுவோம். அந்த துகள் தான் கம்பியில ஓடுனா மின்சாரம். நீங்க ஏதோ 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும். நினைவு கூர்ந்து பாருங்க, எலக்ட்ரிசிட்டியை பத்தி ஒரு பாடம் வந்திருக்கும். தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான் துகளுடைய ஓட்டம் தான் மின்சாரமாக ஒப்புக்கொள்ளப்படுது. அந்த எலக்ட்ரான் ஒன்றும் இல்லை,
நம்ம விண்ணு தான், பரமாணு தான், ஆகாசம்தான். அதுவே நமது உடம்பில ஓடுனா உயிர். இதெல்லாம் முற்காலத்தில் இல்லாத விளக்கம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் விளங்கி கொண்டு தெரிவிக்கக்கூடிய விளக்கம். என்ன புண்ணியம் செஞ்சமோ தெரியல, அவருடைய காலத்துல நேரடியாக அவர் கருத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக புத்தகத்துல கேட்காம படிக்காம நேரடியாக திருக்குறளை புத்தகத்துல தானே படிக்கிறோம். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருந்தா எவ்வளவு சௌகரியமா இருக்கும், அவர் வாயிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது ஒரு ஏக்கம் எனக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மகிழ்ச்சியை பார்த்த உடனே அவர் விளக்கத்தை கேட்ட உடனே அந்த ஏக்கம் தீர்ந்து போச்சு. அந்த துகள் தான் நம்ம உடம்புல ஓடும்போது உயிர். என்னங்க தலைப்பு? எது ஆன்மீகம்? அதுதான் நமது உடம்புல ஓடும்பொழுது எது? வெண்துகள், பார்ட்டிகள். நம்ம உடம்புல ஓடும்போது உயிர். உயிர் என்பது தமிழ். இத சமஸ்கிருதத்தில் சொல்லுங்க. உயிர் போயிட்டு அப்படிமா. பணக்காரனா இருந்தா ஆன்மா பிரிந்து விட்டதுன்னு, ஆத்மா பிரிந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? கௌரவமா சொல்றது. உயர்வதோன்ற சொல்லும் போது ஆன்மா பிரிந்து விட்டது, ஆத்மா பிரிந்து விட்டது என்று சொல்லுவாங்க. அப்போ ஆன்மா என்பது, ஆத்மா என்பது உயிர் தான். தன் உயிர் தான் அறப்பெற்றானே, தாங்கிடத்துல உயிர் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக தெரிந்து கொண்டவனை, சந்தேகம் இல்லாம, ஒரு கொஞ்ச நேரம் கூட இடைவெளி இல்லாம அப்படியே தெரிந்து கொண்டே தெரிந்து கொண்டே தெரிந்து கொண்டே இருந்து அப்புறம் இங்க வச்சு தெரிந்து கொண்டே தெரிந்து கொண்டே தெரிந்து கொண்டே இருக்குதா ஆன்மாவே, ஆத்மாவே, உயிரை. இவ்வாறு இவன் ஒழுங்கா உட்கார்ந்து தவத்தை செய்து கொண்டே இருந்தான் என்றால் இறைவனே தான் எல்லாமாக இருக்கிறான், எல்லோருமாக இருக்கிறான், நானுமாகவும் இருக்கிறான். ஆகவே நானே எல்லாமாக இருக்கிறேன், எல்லோரிடத்திலும் இருக்கிறேன். இறைவன் எங்கு இருக்கிறான்? அவன் என்னிடத்திலும் இருப்பதனால நான் எங்கும் இருக்கிறேன் என்ற ஒரு பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். இறைவனை தெரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் எல்லோரும் நம்மை பாராட்டுவார்கள். அதுக்கு இறை தரிசனத்துக்கு முன்னால ஆத்ம தரிசனம் வேண்டும். அந்த ஆத்ம தரிசனத்தை, அது ஒரு பொருளாக இருந்தா கண்ணாடியை தூக்கி மாட்டிக்கிட்டு அதை பார்க்கலாம். அது ஒரு பொருள் இல்லையே, அது கிட்டத்தட்ட அருவமான ஒரு சக்தி. அதை நாம் கண்ணால பார்க்க முடியாது, மனதால உணரலாம். ஆத்ம தரிசனம். கண்ணுக்கு வேலை இல்லை, கருத்துக்குத்தான் வேலை. இதைத்தான் தன் உயிர் தான் அற பெற்றானே. எது தலைப்பு? ஆன்மீகம். ஆன்மாவை உணர்ந்து கொள்வது ஆன்மீகம். ஒருத்தர் தாடி வச்சிட்டு வர்றார். என்னங்க நீங்க தாடி வச்சுட்டு வர்றீங்க? அதுங்க நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், அதனால தாடி வச்சிருக்கிறேன். அப்ப சரி, நான் அந்த மாதிரிதான் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க ஆன்மாவை பார்த்துறீங்களா? எனக்கு காட்ட முடியும். ஆன்மாவை பார்க்காது, அதெல்லாம் ஆன்மாவெல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் எதை வச்சுக்கிட்டு ஆன்மீகம்னு சொல்றீங்க? ஆன்மா தெரியாத நீங்கள் ஆன்மீகம் என்று சொல்லலாமா? ஒருத்தர் வராரு, காக்கி சட்டை போட்டுட்டு, அழுக்கு சட்டை போட்டு, கையில ஒரு திருப்பலி எடுத்துட்டு வராரு. என்ன தம்பி காக்கி சட்டை போட்டுறீங்க, கையில் என்னமோ வச்சிருக்கீங்க, கையில வச்சிருக்கீங்க, என்னது இது? வெறும் டெஸ்டர். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் லைன்மேனா இருக்கிறேன். எந்த லைன்ல? எலக்ட்ரிக் ட்ரெயின்ல, லைன்ல. ஓ, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கீங்களா? ஆமா. சரி, நீங்க எலக்ட்ரிசிட்டி பாத்துறீங்களா? ஓ, பார்த்துருக்கீங்க. கண்ணால இல்ல, அவர் அதனாலதான் வேலை செய்யறார். எலக்ட்ரிசிட்டியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எலக்ட்ரிசிட்டியை பற்றி தெரியும். ஓ, நல்லா தெரியுமே அப்படிங்கிறார். அசல் லைன்மேன். எலக்ட்ரீஷியன் பேர். பேர் என்ன?
எலக்ட்ரிஷியன் பேர். இன்னொருத்தர் வர்றார், மோட்டார் சைக்கிள் வர்றார், பூட்ஸ் போட்டுக்கிறார், டை கட்டியிருக்கிறார், டிப்டாப்பா வர்றார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் இன்ஜினியரா வேலை பார்க்கிறேன். எங்க இன்ஜினியரா? பிடபிள்யூ இல்ல, எலக்ட்ரிசிட்டியில. எலக்ட்ரிசிட்டி பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, நல்லா தெரியுமே, அதுதானே நான் படிச்சு வந்திருக்கிறேன். பொருத்தமா இருக்குதா? கையில டெஸ்ட வச்சிருக்கிறாரு, கரண்ட் மாதிரி ஏறுறாரு. ஏன் தம்பி நீ என்ன எலக்ட்ரிஷியனா? ஆமா. ஓ உனக்கு எலக்ட்ரிசிட்டி பத்தி தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி சொன்னா அவன் எலக்ட்ரிஷியனா? அவன் மரத்துல ஏற விடலாம நாமளே சாட்சி போட்டுருவான், ஷாக் வாங்கிட்டு. இன்ஜினியர். நீங்க எதுல இன்ஜினியர்? எலக்ட்ரிசிட்டியில. எலக்ட்ரிசிட்டியை பத்தி, மின்சாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் சம்பளம் அது வாங்கிக்கிறாங்க, ஈபியில் மாசம் மாசம் சம்பளம் ஓடுவாங்க. நான் எலக்ட்ரிசிட்டியே படிச்சதில்ல, நான் சிவில் இன்ஜினியரிங் படித்தேன், நான் மந்திரிக்கு வேண்டியவங்கிறதுனால என்ன அங்கெல்லாம் வேலை இல்லையா பிடபிள்யூடியில், அதனால இங்கே போஸ்ட்டு வச்சுட்டாங்க. உட்காந்து ஈபியில் எலக்ட்ரிசிட்டியை பற்றி தெரியாது. இது எவ்வளோ தமாஷ்! ஒருத்தன் ஒரு வலையை தோளில் போட்டுக்கிட்டு வரான் ஒரு ஆள், கோமணம் கட்டிக்கிட்டு. என்னப்பா நீ இப்படி வர, இது என்ன குருவி பிடிக்கிற இலையா வலையான்னு கேட்குறோம். இல்லைங்க அது மீன் பிடிக்கிற வேலை. ஓ நீ மீனவனா? ஆமாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீ மீன் பார்த்துருக்கிய? நான் மீனே பார்த்தது இல்லைங்க. என்ன பார்த்தாலும் கருவாடு தான் பார்த்து. இந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. எலக்ட்ரிசிட்டி தெரியாம எலக்ட்ரிஷியன் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி தெரியாம ஈபியில் இன்ஜினியர் கிடையாது, மீன் தெரியாது மீனவன் கிடையாது. தாடி வச்சுட்டு வர்றாரு, எங்கெங்க இருக்கீங்க? நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். ருத்ராட்சம் போட்டு வர்றாரு, என்னங்க செய்றீங்க? நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். நாமம் போட்டு வர்றாரு, பூசை போட்டு வர்றாரு, தண்டு வச்சுட்டு வர்றாரு, கமண்டலம் வச்சுட்டு வர்றாரு, காவி கட்டிட்டு வர்றாரு, சிஷ்ய கோடியோட வர்றாரு. இவங்கெல்லாம் கூப்பிடுங்க, ஒரு மாநாடு போடுங்க. நீங்கள்லாம் என்ன செய்றீங்க? நாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மா தெரியுமா? ஆன்மா பார்த்துருக்கீங்களா? தெரியாதுன்னு தான் ஒப்புக்கொண்டு ஆகணும், உண்மை சொல்றவங்களா இருந்தா. இது அவலமா இல்லை, நம்ம நாட்டில் தான் இது கேவலமா இல்லை. இன்னும் என்னாச்சும் வார்த்தை இருந்தா நீங்க போட்டு. மேல்நாட்டிலையும் உண்டு, தாடி வச்சிருப்பாங்க, அங்கி வடிஞ்சிருப்பாங்க, அல்லது குல்லா போட்டிருப்பாங்க, பச்சை கலர்ல சட்டை போட்டிருப்பாங்க, மௌலி ஃபாதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க என்ன லைன்ல இருக்கீங்க? நான் ஸ்பிரிச்சுவலிசத்துல இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறேன். ஸ்பிரிட் தெரியுமா? இது வார்னிஷான்னு கேட்பாங்க. ஸ்பிரிட்னா உயிர். அந்த ஸ்பிரிட் என்ற உயிர் என்ற வார்த்தையை அடியாக வைத்து அவர்கள் துறையை ஸ்பிரிச்சுவலிசம், ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்றாங்க. ஆன்மா என்ற வார்த்தையை வச்சு ஆன்மீகம்னு சொல்றாங்க, ஆத்மா என்ற வார்த்தையை வச்சு ஆத்மீகம் சொல்றாங்க. ஆன்மாவோ ஆத்மாவோ ஸ்பிரிட்டோ தெரியாமல் அந்த பெயரை வைத்துக்கொண்டு அந்த துறையில இருந்தா இதுக்கு ஒரு பேர் சொல்லாமே, ஏமாற்று வேலை. திராவிட கழகத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்திய CN அண்ணாதுரை MA அப்படி சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது. அண்ணா ஒரு கருத்து சொல்வார், ஏமாத்துறவங்க மேல எந்த தப்பும் கிடையாது, அது அவங்களோட ரைட். ஏமாறுறவங்க பாருங்க, அவங்க மேலதான் எல்லா தப்பும். ஆனாலும் சிலரை சில காலம் ஏமாத்தலாம், சிலரை பலகாலம் ஏமாத்தலாம், பலரை சில காலம் ஏமாத்தலாம், எல்லோரையும் எப்பொழுதும் ஏமாற்ற முடியாது. அவருடைய வாசகம். மெயினா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன? ஏமாறுறவங்க மேலதான் தப்பு, ஏமாத்துறவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்களுக்கு வயிற்று பழப்பு வழின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான குவாலிபிகேஷனும் தேவையில்லை. பியூனா போறாந்த கூட SSLC பாஸ் பண்ணிருவாங்க, கிளார்க்கா பார்க்க போறாந்தா BA பாஸ் பண்ணிருவாங்க, வைத்தியம் பார்க்கறாந்தா MBBS பாஸ் பண்ணிருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க. ஆன்மீகத்துக்கு போறாந்தா ஒண்ணுமே பாஸ் பண்ண வேண்டியது. நீங்க பேப்பரை கூட விளம்பரம் போடலாம், சிறந்த ஆன்மீகவாதி இங்கே வந்து தங்கி இருக்கிறார் இந்த லாட்ஜில் எத்தனை நம்பர் ரூம்ல, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார் அப்படின்னு போட்டா நீங்க நிறைய 50-100 கொடுத்துட்டு போய் எந்த விதமான குவாலிபிகேஷன் இல்லாம
உலகம் முழுவதையும் ஏமாத்தணும்னா ஆன்மீகத்துல சேர்ந்துக்கிட்டா சரியா போச்சு. ஆகவே என்பர்களே, ஆன்மீகம் என்றால் என்ன? தலைப்பு என்ன தம்பி? அடிக்கடி தலைப்பு மறந்து போகுது. ஊரை ஏமாத்துறது ஆன்மீகம். அது ஆன்மீகம். ஆன்மாவை அறிந்து கொள்வது ஆன்மீகம். ஆன்மாவை அறிந்து கொள்வது எதற்கு? தெய்வத்தை அறிந்து கொள்வது ஆன்மீகம். தெய்வத்தை அறிந்து கொள்வது எதற்கு? அதுதான் பிறவியின் நோக்கமே. நாம் ஏன் பிறந்தோம், நான் ஏன் பிறந்தேன் என்று ஒரு கேள்வி கேட்டுங்க. திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும். இதுதான் மிருகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. நாம ஏன் மனுஷன்? என்னமோ ஒரு படத்துல ஏதோ தமாஷ்ல சொல்றாங்களாம், அதுக்கு பேசாம குரங்காவே இருந்திருக்கலாமே. எந்த படம் தெரியுதா? இந்த செய்தி ஒரு நீண்ட வசனம். அது 4 பேர் கூடி பேசிக்கிறாங்க. அதை ஒரு காலேஜ் நாடகத்தில் போட்டு காட்டினாங்க. அந்த காலேஜ் விழாவுக்கு நான் போயிருந்ததுனால செத்த நேரம் ஒரு பொழுதுபோக்காம சொன்னாங்க. மைக் சரியா வேலை செய்யல. அதனால 2 பேரும் கூட்டிட்டு என்னமோ பேசியிருந்தாலும் எனக்கு விளங்கல. என்னமோ கேட்கறான், அந்த கொங்கு தமிழ் வேற நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குதா? அது பாமர கிராமத்து கொங்கு தமிழ பேசிக்கிறான்னு கடைசியா மட்டும் காது விழுந்து. அதுக்கு பேசாம குரங்காவே இருந்திருக்கலாமே. ஏன் மனிதனானோம்? மிருகத்திலிருந்து மனிதனானது எதுக்கு? நோக்கம் என்ன? மிருகங்கள் செய்த வேலையை நாம் செய்து கொண்டிருந்தா ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? காலையில எழுந்து நாமெல்லாம் வேலைக்கு போறோம், அவையெல்லாம் காலையில எழுந்து மேய போகும். மாலையில் வந்து அவையெல்லாம் அநேகமா அசைப்படும், நாம டிவி பார்ப்போம். என்ன வித்தியாசம்? சாப்பிடுவது செரிமானம் பண்ணுவது அதோடைய வேலை. நாம சம்பாதிச்சு சாப்பிட்டு செரிமானம் பண்றோம். அது மேய போகும், நம்ம வேலைக்கு போறோம். என்ன மேம்பாடு மனிதனிடத்துல வந்தது? ஆனால் தாழ்வு மட்டும் வந்தது. எந்த மிருகமும் இன்னொரு மிருகத்துக்கு கெடுதல் நினைக்காது, தெரியுமா? எந்த மிருகமும் இன்னொரு மிருகத்தை துன்புறுத்தி இன்பம் காணாது, தெரியுமா? எந்த மிருகமும் இன்னொரு மிருகத்தை அனாவசியமாக துன்புறுத்தி அந்த துன்புறுவதை கண்டு தான் இன்புறாது, தெரியுமா? இவ்வளவும் மனுஷன் செய்வான். அவங்களுக்கு தெரியுமா? மேம்பாடா குறைபாடா? மேம்பாடுதான். எப்படின்னு கேளுங்க. நான் சொல்ல போறது ரொம்ப நகைச்சுவையான உதாரணம். ஆனா அந்த உதாரணத்தை சொன்னது மகிழ்ச்சி. ஒரு வாழைக்காயை கொண்டு போய் பசுமாட்டுட்டு கொடுங்க. அது வாங்கி நறுக்கு பொறுக்குன்னு தின்னுட்டு இன்னொன்னு இருக்கான்னு பார்க்கும். இன்னொன்னு இருக்குது, நான் ஓன்ட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொண்டு அம்மாட்ட கொடுங்க. அம்மா என்ன செய்வாங்க? அதை சுத்த உட்கார்ற தம்பி டிவி பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு தோல் சீவுவாங்க நம்ம கண்ணெதிரே. அப்புறம் ஸ்லைஸ் பண்ணுவாங்க. வெறும் கடலை மாவை கரைப்பாங்க. அடுப்புல வானலை வச்சு இது எண்ணெய் ஊற்றுவாங்க. லேசா பொறி வரும், கொதிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இந்த வாழைக்காசு லேசா எடுத்து அந்த கடலை மாவு கரைசல்ல துவச்சி எண்ணெயில போட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஷார்ட் பார்த்துறீங்களா? வாழைக்காய் பஜ்ஜி சுட சுட வாசனையா கூட இருக்கும். அடே நல்லா இருக்குதே. நல்ல வேளையில அம்மா இன்னொரு வாழைக்காய் வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டு பசுமாட்டை கொடுத்து, பசுமாடே பஜ்ஜி கூடு பசுமாடேன்னு சொல்லும். அது காதலோட வாங்காது, எங்கேயோ பார்த்து பஜ்ஜி கூடு பசுமாடு சுத்தி சுத்தி வாங்க. தெரியாது. ஏன்? அதுக்கு 5 அறிவு தான். அம்மாவுக்கு பஜ்ஜி சுட தெரியுது. ஏன்? 6 அறிவு. அப்ப விளங்கி போச்சுங்க. 6வது அறிவு எதுக்கு வந்தது? நீங்களே சொல்லுங்க. பஜ்ஜி சுடுறது, பலகாரம் செய்வதுக்கு வந்தது. சாமையால் சுருக்கமா சொல்லுவோம். பச்சையா தின்னு தொலைக்கும், அது பாவம். நாம சமைச்சு சாப்பிடும். இதுக்காக வந்தது 6வது அறிவு. ஆனா
5வது அறிவை கொண்டு இது செய்ய முடியலையே, அப்போ இதுக்கு தான் வந்த மாதிரி இருக்கு. அன்பர்களே, இந்த 6வது அறிவு எவ்வளவு காலமாக வளர்ந்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான் ஆதிமனிதன். காத்தடிச்சா விழறத பார்த்தான். ஆகவே தின்னுட்டு அங்கேயே படுத்துக்கிட்டான், எப்ப காத்தடிக்கணும். பார்த்தா காத்தடிச்சா மரம் ஆடுது. மரம் ஆடுனா பழம் விழுது. ஓஹோ, மரம் ஆடுதுன்னா பழம் விழுது. எப்ப மரம் ஆடும்னு பார்த்தோம், அவரும் ஆடலை. அப்புறம் ஒரு குரங்கு ஒண்ணு இப்படி ஜாவியோ அப்படி ஜாவியோ அங்கேயும் ஓடி இருந்தது. மரம் ஆடுது, பழம் விழுது, இவன் எடுத்து திங்கலாம். இதை பார்த்த உடனே குரங்கு கூட 2 உலுக்கு உரிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓஹோ, மரக்கலையை பிடிச்சி ஆட்டலாம் போல இருக்கு, நான் ஏறி ஆட்டுறனேன்னு ஆட்டினான், பழம் விழுந்தது. இதுதான் சிந்தனை. ஆனால் ஒண்ணு தெரியுமா, குரங்கு ஏறினா மரம் ஆடும், மரத்தை ஆட்ட குரங்கு தெரியாது. மரத்தை ஆட்டி உலுக்கி பழம் கீழே விழ கீழே உள்ள குரங்குலாம் பொறுக்கி திங்கிறது, இல்லை நாமே இறங்கி போய் திங்கிறது தெரியுது. இப்போ குரங்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? மரம் ஆடினால் பழம் விழுகிறது என்பது தெரிந்து மரத்தை ஆட்டினால் பழம் விழும், மரத்தை ஆட்டுவதற்கு மேலே ஏற வேண்டும், ஆட்ட வேண்டும், அதை நம்ம ஒழுக்கிறது சொல்றோம். இதுதான் சிந்தனை. மனிதனுக்கு சிந்தனை கூடி வந்தது. இந்த சிந்தனையைத்தான் விஞ்ஞானம் என்று சொல்வார். நண்பர்களே, நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன் ரொம்ப காலத்துக்கு முந்தி. இதுல இந்த உயிரின பரிணாமத்தையே டார்வின் சித்தாந்த ரீதியாக படமாக்கி காட்டுறாங்க. மற்ற ஜீவராசியா இருந்தது, குரங்கா மாறினது, குரங்கு நிமிர்ந்தது, கையை ஊனாம நடக்கிறது, முன்கால ஊனாம நடக்கிறது, இதெல்லாம் அப்புறம் மனுஷனாகி போனது. எதையோ இடுப்புல கட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு அதெல்லாம் வரிசையா காட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கல்லை எடுத்து விட்டெறிய கத்துக்கிட்டான் முதல்ல. அதோ ஓடுத அந்த முயலை பிடிக்கணும், துரத்தி பார்த்தான், முடியல. ஒரு கல் எரடி விட்டது, விழுந்துட்டான். அந்த கல்லை எடுத்து கோபமா தூக்கி எறிஞ்சான், அது முயல் மேல விழுந்துச்சு. ஓஹோ, கல்லை எடுத்து அடித்து முயலை பிடிக்கலாம் என்று தெரிஞ்சுங்க. சிந்தனை தான் சேர்ந்து அது என்ன, முயலை பிடிக்கணும்னா கல் எடுத்து வீசணும், கல் அடிபட்டா முயல் சேர்த்து போகும். இப்படியாக சிந்தனை உயர்ந்து கல் ஆயுதங்களா பயன்படுத்துறது, இரும்பு ஆயுதமா பயன்படுத்துறது எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வருது. இன்னும் மனுஷன் பேச கத்துக்கல. நான் சொல்ற படத்துல இந்த அறிவு மேம்பாடுலாம் வருவதற்கு சில பல 1000 ஆண்டுகள் ஆகிக்கொண்டே வரும். அதற்கப்புறம் வில்லு செய்ய கத்துக்கிட்டான். வில்லு செஞ்சு அதுல குச்சி வச்சு, குச்சியில முனையில ஒரு கூரான கல்லை வச்சு இப்படி இழுத்து அப்படி விட்டா வேகமா போகுது. தொலைவில் போற ஒரு ஆட்டை மானை கூட நாம அடிச்சு போட்டுடலாங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து. ஆனா இந்த மாதிரி செஞ்சா அந்த மான் விழுமா? ஆயுதம் கையில, யூகம் மண்டையில, ஆயுதம் கையில, டெஸ்ட் பண்ணுமே. மானே எதிரில் வா, நான் டெஸ்ட் பண்ண போறேன்னு வருமா? அப்போ என்னமோ காய்ச்சி மூச்சுன்னு பேசிக்கிறோம் அந்த ஆதி பாஷையில. டே, நம்ம ஆள்லயே ஒருத்தனை எதிரி பாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்டா. யாரு போறது? நான் போறேங்கிறான். ரொம்ப தியாகின்னு நினைச்சுக்காங்க, ரொம்ப மூட வயசு வச்சுக்கிட்டே நிக்கிறார். இவன் நல்லா ஷார்ப்பா எரிஞ்சிடறான். அவன் வயிற்றுல போய் அது பாஞ்சறியும் அவன் ஒழிச்சு சேர்த்துவான். யாரும் கவலைப்படல, எல்லாம் குதிக்கிறான். என்ன கண்டுபிடிச்சான்? எட்ட இருக்கிறத கூட நாம தாக்கலாம். அறிவு இருக்குதா? நம்ம ஆள்ல ஒரு ஆளை கொண்டுட்டோமே, அறிவு இருக்குதா? ஆகவே அறிவு வேறு, குணம் வேறு. அந்த அறிவே 2ஆ பிரியுது. ஒன்று குணம், என்னன்னா பிறருக்கு கெடுதல் துன்பம் விளையாமல் நமது இன்பத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பண்பாடு. விஞ்ஞானம் வளர்ந்ததை தவிர, அறிவு வளர்ந்ததை தவிர பண்பாடு வளரவில்லையே. இல்லைன்னா ஈராக்கில் ரசாயன ஆயுதங்கள் வச்சிருப்பாங்களா? இல்லைன்னா அமெரிக்காவில இருந்து பாகிஸ்தான் வரைக்கும்
அணுக்கொண்டு செய்வார்களா? பண்பு இருக்குதா? ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, அறிவும் கிடையாது. என்னங்க நீங்க அணுக்கொண்டே செஞ்சிருக்கிறோம், நீங்க அறிவு கிடையாது. இந்த மிஸ் ஹேண்ட்லிங்னு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? தவறாக கெட்டிக்காரத்தனம் இல்லாமல் பயன்படுத்துவது. கெட்டிக்காரத்தனம் இல்லாமல் பயன்படுத்துவதில் தானே சில இடங்கள்ல பட்டாசு வெடிச்சு பட்டாசு கடையே எரிஞ்சு போகுது. நம்ம வீட்டிலேயே வெடிச்சு நம்ம எத்தனை சேதத்துக்கு ஆளாகிறோம்னாமே தெரியாதனமா, அது சரியா கையாள தெரியல. ராக்கெட் விட்டு அது ராக்கெட் கிளம்பி, தீபாவளி ராக்கெட் ஒரு கூரை மேல 2 மாடி கட்டடத்து மேல உள்ள கூரை மேல போய் விழுந்து கூரை பத்தி எரிஞ்சு போச்சு. பெருந்துறையில எந்த கூரைன்னா அது நம்ம மன்றோம், அதுல இருந்து மன்றம் உருவாகவே இல்லை பெருந்துறை. இந்த மாதிரி கெட்டிக்காரத்தனம் இல்லாமல் பயன்படுத்தி விஞ்ஞான சாதனங்களை எல்லாம் நாம் அழிவு கூட பயன்படுத்துறோம். விமானங்கள் மோதிக்கொள்கின்றன. நடுவானத்திலே விமானம் மோதிக்கிட்டான், ரயில் மோதிக்கிட்டுனா சரி. நடுவானத்துல ஒண்ணு மேலால போனா சரியா வச்சு, ஒண்ணு கீழால போனா சரியா வச்சு, ஒண்ணு இடது பக்கம் போனா சரியா வச்சு, வலது பக்கம் மேனக்கட்டு மோதனா கூட மோத முடியாது 2 விமானம் நேரா. அப்போ கையாளுவதிலே திறமை குறைவு என்பது இருக்குல்லவா எல்லாத்திலையும். குண்டுசியால விட கையை குத்திக்கிறமே. அணுக்குண்டை கையாளுவதிலே கெட்டிக்காரத்தனம் குறைஞ்சு போனா என்ன ஆகும்? அந்த அணுக்குண்டு படான்னு வெடிச்சு போகும். அங்கதானே ஸ்டாக் மொத்தம் இருக்குது. எல்லா அணுக்குண்டும் ஒரே நேரத்தில் வெடிச்சுன்னா உலகமே காலி. இப்ப மனிதனை புத்திசாலிங்கிறீங்களா, அறிவாளிங்கிறீங்களா, இல்ல குணவான்ங்கிறீங்களா, ரொம்ப பண்பு உள்ளவன்னு சொல்றீங்களா? ரெண்டும் இல்லை. பண்பு போனால் அறிவு போயிடும், அறிவு போனால் பண்பு போயிடும். இந்த ரெண்டும் ஒன்றிணைந்தால்தான் 6வது அறிவு. அந்த 6வது அறிவை இன்னும் மனிதன் பெறவில்லை. முந்தா நாள் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை சந்திச்சு அழைச்சோண்ட காட்டினாங்க. தேவதை மாதிரி இருக்குது, 22 வயசு. ஆனா அழுது அழுது கண்ணெல்லாம் சோடு விழுந்து போயிடுது. ஏன் அழுதுன்னா ஆம்படையான் குடிக்கிறான். அட போமா, உலகத்துல ரொம்ப பேர் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாருங்க, அட வாங்கிட்டு போமா அப்படின்னு. அவர் சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு, நான் சம்பாதிச்சு ஏன் சம்பாத்தியத்துல என்ன அடிச்சு அடிச்சு சம்பாதிக்க சொல்லி அடிச்சு அடிச்சு காசு வாங்கிட்டு போறாரு. என்ன வேதனை பாருங்க. எந்த பரங்காவது நான் மனைவிய அடிக்குமா, குடிக்குமா? குடிக்கிறதுக்காக காசு கேட்டு அடிக்குமா? காசு வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்து அடிக்குமா? அறிவு எங்கே, குணம் எங்க? இதெல்லாம் ஏன் என்றால் அந்த ஆன்மா அறியப்படாதனால தெய்வத்தை அறியவில்லை. ஆன்மா அறியாம தெய்வத்தை அறிந்தோம்னா தப்பு தப்பா அறிவோம். கல்லுல இருக்குது, மரத்துல இருக்குது, சிலையில இருக்குது, படத்துல இருக்குது, வேப்ப மரத்து உச்சியில இருக்குது, இல்லை கிணத்துல இருக்குது, குளத்துல இருக்குது என்று சொல்லி கடவுளை நாம் சரியான அந்தஸ்துல கரெக்டா ஆஸ் இட் இஸ் சொல்றாங்க பாருங்க, பார்க்க முடியாது ஆன்மாவை அறியாமல். ஏனென்றால் ஆன்மா அறியப்படும் போது அறிவு நுண்ணிய அலை நீளத்துக்கு போகுது, செட்டில் வேவலங்கு போகுது. அந்த நிலையில இருந்து யோசனை பண்ணாதான், ஆராய்ச்சி பண்ணாதான் அது ஞானமே தவிர கிராஸ் வேவலங்கத்துல இந்த குடிகாரங்கிற மாதிரி, இல்லை பைத்துக்காரன் மாதிரி, இல்லை கோபக்காரன் மாதிரி பரபரத்த உணர்வு, படபடத்த உணர்வு, உணர்ச்சி வயமான அறிவில் இருந்து கொண்டு அது கல்லுலையும் பார்க்க முடியாது, புல்லையும் பார்க்க முடியாது. மனம் அமைதி நிலைக்கு வரணும். ஆன்மாவை மனம் அறியாத வரைக்கும் மனதால் அமைதி நிலைக்கு வர முடியாது. மனம் அறியப்படாத வரைக்கும் அந்த ஆன்மாவாலையும் பயனில்லை, ஆன்மா அறியப்படாத வரைக்கும் மனதாலையும் பயனில்லை என்பதை உணர்ந்தவர்கள் தான் முற்காலத்தில் யோகம் யோகம் என்று வகுத்தாங்க, தவம் தகம் தவம் என்று வகுத்தாங்க. சில பேர் கூடிட்டு அந்த தவத்தை ஒழிச்சிட்டாங்க. நம்ம கைக்கெல்லாம் கிடைக்க விடாம வேற ஏதோ பக்தி மார்க்கத்தை, ஒரு வழிபாட்டை, பூஜையை, பஜனையை, காவடி எடுக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கடா வெட்டுறதெல்லாம் தான் ஆன்மீகம் என்று சொல்லி நம்மளை ஏமாத்தி சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்பது தெரியல. நம்ம முடிச்சுக்கிட்டோம்.
திருவள்ளுவர்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய தவத்தை மறைத்து விட்டார்கள். நாம் தெரிந்து கொண்டோ, நாம் தவம் செய்வோம். தவம் செய்வது இறைவனை அகக்காட்சியாக காணுகிறோம். கண்ணால பார்க்க முடியாது, உயிரையே பார்க்க முடியல. அகக்காட்சியாக. அப்ப ஆத்ம தரிசனமானது தெய்வ தரிசனமாக மாறிவிடுகிறது. எது ஆன்மீகம்? தெய்வ தரிசனமே ஆன்மீகம். தெய்வ தரிசனமாக உண்மையான தெய்வத்தை பார்க்கணும். நமக்கு திருப்தி, அமைதி. அப்புறம் என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டில. அதனால அடாவடிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போக முடியாது, போக தெரியாது. யாரையும் வருத்த மாட்டோம், யாரையும் கெடுக்க மாட்டோம். நாமும் துன்புற்று கொண்டு இருக்க மாட்டோம். நாமும் துன்புறாமல் பிறரையும் துன்புறுத்தாமல் வாழக்கூடிய வழி இந்த தவம் ஒன்றுதான். அதை ஆத்ம தரிசனத்தால் தான் பெற முடியும். ஆகவே ஆன்மீகம் என்பது ஆன்மாவை தெரிந்து கொள்வது. அது தொடங்கி தெய்வத்தை தெரிந்து கொள்வது வரைக்கும் போய் அதற்கப்புறம் மனிதனாக வாழ வரைக்கு வந்து அதற்கப்புறம் தெய்வமாக வாழ வந்துட்டோம்னா ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்ற நிலைக்கு வரலாம் என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன்.